ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா லினக்ஸோட பார்ட் 3 தான். ஸோ இது முடிஞ்சது அப்படின்னா லினக்ஸோட சீரிஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீமியம் அக்கௌண்ட் போயிட்டு ஸோ அதிலிருந்து சில ப்ரீமியம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்ல போகிறேன் நான் உங்ககிட்ட. என்ன அப்படின்னா, ஸோ நீ ப்ரீமியம் யூஸ் பண்ணும்போது சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வை சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டுறதில்ல. ஸோ அதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரீமியம் போட்டிருக்கணும். நான் போட்டிருக்கங்காட்டி நீங்கள் வந்து ஒர்க் ஆகணும்னு என்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் 1 மந்த் தான் போட்டிருப்பேன். அந்த நம்ம கம்ப்ளீட் பண்ண கோர்சஸ்ல என்னென்ன ப்ரீமியம் இருக்கோ ஃபர்ஸ்ட் நான் வீடியோ எடுத்து வச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணும்போது அந்த வீடியோ ஆட் பண்ணிடுவேன். ஸோ மிஸ்டேக் இருந்தால் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ லினக்ஸ் படம் பார்ட் 3க்குள்ள இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து நம்ம வை சப்ஸ்கிரைப் அப்படின்னு கேட்டுருவாங்க இவங்களே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வை சப்ஸ்கிரைப் அப்படின்னு. ஏன்னா இது வந்து இந்த ரூம்ஸ் எல்லாம் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கு. ஸோ நான் 1 மந்த்துக்கு வந்து கட்டிடுவேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நிறைய ஹேக்கிங் சேலஞ்சஸ் கிடைக்கும். எல்லா ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிமிட் வந்து கிடையாது. ஸோ 1 hour தான் எனக்கு லிமிட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பிரைவேட் VPN இருக்கு, கிங் ஆஃப் ஹில்ஸ், ஃபாஸ்ட் மிஷின்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்லோவாலாம் ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நான் 1 மந்த் கட்டுறேன். ஸோ 1 மந்த் கண்டிப்பாக முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய இருக்குது நான் சொல்லியிருந்த மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிகினர் லெவல் தான் பண்ணிட்டு இருக்கோம். 64 மணி நேரம் இது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீ செக்யூரிட்டி ஒன்று பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்கு பாருங்க இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இருக்கிற 2-3 ரிசர்ச்சஸ் நம்ம பண்ணி முடிச்சிருவோம். ஸோ இதில் வந்து சில இதில் பெய்ட் ரூம்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு 6 சர்டிஃபிகேட் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து அமௌண்ட் கண்டிப்பாக பே பண்ணணும். ஃப்ரீ நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னு சொல்லுது. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணும் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பே பண்ணி தாங்கணும். ஏன்னா சில ரூம்ஸில் பே இருக்கு. ஓகே. ஸோ அதான் வந்து நம்ம பண்ண போகிறது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஓகே நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே அது டிஸ்பிளே பண்ணலான்னு பார்த்தேன். பட் இப்போ வந்து இல்லை. சரி விடுங்க டிஸ்பிளே பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். மறக்காம உங்க நேம் வந்து மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டான நேம் வந்து கொடுங்க. ஏன்னா மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நேம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐ எம் டெவில், ஐ எம் கிங் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இதுதான் வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்க கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ உங்க என்ன நேம் கரெக்டாக கொடுக்குறீங்களோ அந்த நேம் தான் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும் சர்டிஃபிகேட்ல. ஸோ அதுவும் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் நேற்று சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஸோ கொஞ்சம் பெருசு தான் எல்லாமே. ஸோ இதெல்லாம் எப்படி முடிக்கிறது ஃபர்ஸ்ட் பார்ப்போம். வெல்கம் டு த பார்ட் 3 அண்ட் ஃபைனலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினாலேல வந்து இதை கடைசி பார்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ ஓகே. ஸோ டிப்ளாய் யுவர் ஃபர்ஸ்ட் மிஷின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அட்டாகர் பாக்ஸ். ஸோ அட்டாகர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மிஷின் எக்ஸ்பயர் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓப்பன் ஆகிற கொஞ்சம் லேட் ஆகுது பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து the IP address is displayed in the address of your Linux machine that will be logged into SSH using the following note. now ஓகே. ஸோ அட்டாகர் பாக்ஸ் யூஸ் பண்ணி SSH வந்து நம்ம இது பண்ணி லாகின் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதில். ஸோ நம்ம IP அட்ரஸ் ட்ரைஹேக் மீ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து லாகின் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நான் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 hours இருக்குது. பட் நமக்கு வந்து 1 hour தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். ஓகே இப்போ நாங்கள் IP அட்ரஸ் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இன்னும் வரல. ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம இதை வச்சு கூட பண்ணலாம். ஸோ VPN வச்சு கூட ட்ரை பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி யூசர் ஃப்ரெண்ட்லியாக வராது. ப்ரைவேட் மிஷின்ஸ் மாதிரிலாம் வராது. நம்ம நார்மலாக இங்கே போய் நம்ம ப்ரௌசர்ஸ் ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரேஞ்சு தான் நமக்கு வரும். ஸோ அதுதான் வந்து VPNோட சின்ன ப்ராப்ளம். பட் மித்தபடி ஓகே நல்லா தான் இருக்கும். பட் நான் VPN அதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அட்டாகர் பாக்ஸ் எனக்கு கொஞ்சம் பெருசு. ஸோ அதுக்காகவே நான் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி இப்போ எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணாலும் எனக்கு வந்து ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரைவேட் ப்ரௌசிங் வந்து இப்போ எதுவும் ஒர்க் ஆகலை நமக்கு. ஓகே அப்போ ஒர்க் ஆகுன்னு அடுத்த ஐ கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே நோ இஷ்யூஸ். ஓகே ஸோ என்ன கொடுத்துருக்காங்க லுக்கிங் அட் த ஃபர்ஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் அட்டாகர் பாக்ஸ் டிப்ளாய் மிஷின் தட் வில் இன்டராக்ட் வித் ட்ரை ஹேக் மீ யூசர் பாக்ஸ் லிங்க் டோமெட்டோ. ஓகே சீக்கிரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியது நம்மளும். ஸோ இது கம்ப்ளீட்டட். ஓகே ஒரு ஸ்ட்ரீக் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரீக்கெல்லாம் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா டெய்லி வேண்டாம் டெய்லி கிடைக்கும். பட் ஆனால் வந்து நான் அது பண்ணல. ஸோ ஓகே நோ ப்ராப்ளம் இதெல்லாம். ஆக்சுவலாக இதுக்கே எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் பக்கம் போயிடும் போல. இது முடிச்சோம் அப்படின்னா அடுத்தது கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நான் முடிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சில ரூம்ஸ்க்குலாம் வந்து நான் ஃபஸ்ட்டே பண்ணி முடிச்சிடுவேன். பெய்ட் ரூம்ஸ்லாம் ஏன்னா 1 month தான் நமக்கு வந்து இது இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிக்கிறது கண்டிப்பாக 3-2 months ஆயிரும். ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ பெய்ட் ரூம்ஸ்க்கு இருக்கிற எல்லா ரூம்ஸும் நான் எடுத்து வச்சிருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரீ ரூம்ஸ் வரும்போது அதை முடிச்சுட்டு அது கூட இதை வந்து ஆட் பண்ணி விட்றேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நீங்கள் மறக்காமல் அது ட்ரை பண்ணும்போது நீங்கள் ப்ரீமியமில் இருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் போகிறதுனாலும் போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் இதை விட. ஓகே, நான் 1 இயர் போடும்போது $7.28 தான் வரும். பட் பர் மந்த் போடும்போது $10 உங்களுக்கு வரும். ஸோ அதனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு பார்ப்போம். Throughout the series are now text files of echo. So using pipelines, this is efficient to handle data where walking files and with the line shots. ஸோ இதே நான் பார்த்ததுல வந்து ஈகோ அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏகப்பட்ட டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்கு. பட் நான் அதிகமாக யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நானோ ஒன்று இருக்கும், அப்புறம் வந்து விம் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து விம் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நானோ அதுமாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணுறது மவுஸ் பேட் என்ன ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. நானோ பிடிக்கும், பட் விம் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது, ஏன்னா கொஞ்சம் சல்லங்களை பண்ணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நானோ, it is easy to get started with the nano. To create or edit a file using nano, we use a simply nano file name by replacing the file name with the username அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் once we press enter to execute the command, nano will launch. Then we have just started entering and modifying the files. You have navigate easing அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அது ஐபிஎல் செட்டிங் அதை லாகின் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ டிப்ளாயிங் ஃபர்ஸ்ட் மிஷின். ஸோ SSH அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 10.10.71.226. ஓகே, ஓ சாரி, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ட்ரை ஹேக் மீ அட் SSH try hack me at yes, password try hack me. ஸோ பாஸ்வேர்டுங்களே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லுங்க உங்ககிட்ட. ஸோ இங்கே இருக்குது பாஸ்வேர்டு அப்படின்னு. ஸோ இதை பார்த்தா பார்க்க போகிறோம். லாகின் ஆட்டோதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இங்கே பார்த்து முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ ஃபைல்ஸில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஷார்ட் கட்ஸ் மாதிரி கீபோர்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நானோ ஹேஸ் அ ஃபியூ ஃபீச்சர் தட் ஈஸி டு ரிமெம்பர், கன்வர்ஸ் த மோஸ்ட் ஜென்ரல் திங்ஸ் you have want to text editor including அப்படின்னு. ஸோ சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சர்ச்சிங் ஆஃப் டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம வேர்டில் சர்ச் பண்ண கண்ட்ரோல் எஃப் அப்படின்னு கொடுத்தா ஃபைன் பண்ணுற பார்த்தீங்களா, அந்த மாதிரி சர்ச் ஃபைல் பண்ணுறது. காப்பிங் அண்ட் பேஸ்டிங் அது எல்லாத்துக்கும் பண்ணுறது தான். ஜம்பிங் டு த லைன் நம்பர். ஓகே, லைன் நம்பர்ஸ் வந்து மாறும். ஓகே, ஃபைண்டிங் அவுட் வாட் லைன் நம்பர் யூ ஆர் ஆன். ஓகே, என்ன லைனில் இருக்கும் அப்படின்னு நாம வேர்டில் அது அவ்வளோக்கா காட்ட மாட்டாங்க, ஏன்னா அது வந்து ஸோ கன்யூஸாக இருக்கிற எவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குன்னு காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபீச்சர் பை யூசிங் த நானோ கண்ட்ரோல் அண்ட் யூ கேன் ஃபைண்ட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் ஃபைல் இருக்காங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விம் இஸ் சச் மோஸ்ட் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் எடிட்டர் வித் லிஸ்ட் யூ கேட் எக்ஸப்ட் டு நோ ஆல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஆல் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மென்ஷன் பவர்ஃபுல் லினக்ஸ் அப்படின்னு. ஓகே, விம் வந்து பவர்ஃபுல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜியோ பேஸ்டு இருக்கும், பட் எனக்கு அது பிடிக்காது விம் அப்படிங்கிறது. அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். விம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது விம் எடிட்டர் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் செட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். ஸோ நிறைய இருக்குது இதை சேவ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இதில் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து இது நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறது இல்லை விம்மை. ஸோ மவுஸ் பேட் தான் எனக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. ஓகே, கிரியேட் அ ஃபைல் யூஸிங் நானோ அப்படின்னு. ஸோ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. லாட் ஆஃப் ரிசோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சீட் ஷீட் வந்து இதில் இருக்குது அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. விம்மோட சீட் ஷீட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சீட் ஷீட் ஃபுல்லாக அதில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கமெண்ட் வந்து ஒவ்வொரு யூனிக்காக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் எப்படியாவது பார்க்கணும். ஸோ அது பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இது ப்ராப்ளம் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ நானோ ஹலோ task 3 edit task 3 located in try hack me home directory. ஓகே, ஹோம் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோம் டைரக்டரியில் என்ன லாகின் இருக்கு. ஓகே, சிடி இல்லை. ஸோ இது இல்லை. நானோ task 3 யா
ஸோ நம்ம ஃப்ளாக் இதுதான் இது. ஸோ இது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ THM ஓப்பன் அண்ட் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ TEXT டெக்ஸ்ட் ஹைஃபன் EDITO டெக்ஸ்ட் எடிட்டர். எஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ். ஆன்சர் கார்டு. ஸோ கண்ட்ரோல் Z நான் வெளில வந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ க்ரியேட் பண்ணுறதுனால க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து கிளியர். ஸோ இப்போ வந்து நானோ ஹாய் அப்படின்னு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆயிடும். ஸோ ஹாய் அப்படின்னு கொடுத்தது கண்ட்ரோல் S அண்ட் கண்ட்ரோல் Z. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஃபைல் வந்து லிஸ்ட்டாக இருக்கீங்க. ஐ திங்க் ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நானோ நானோ ஹாய். ஸோ ஆல்ரெடி இருக்குது இதில். ஸோ அதனால் வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து சேவ் பண்ணல. ஸோ நான் சேவ் பண்ணல, ஜஸ்ட் இது பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து யூஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ WGET pretty fundamental features of the computer is a ability to transfer files. For example, you may want to download a program, a script or even a picture. Thanks for us. There's a multiple ways in which you can receive these files. ஸோ ஒரு ஃபைலையோ இல்லை வந்து ஒரு சிஸ்டமையோ நம்ம வந்து ரிட்ரீவ் பண்ணோம் இல்லை வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து WGET அப்படின்னு. ஸோ curl அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லினக்ஸ் ஒரு ஃபைல் அப்படி இப்படி இருக்குது அப்புறம் இது யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா git clone அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து காத்துக்கலாம். ஐ மீன் நிறைய விஷயங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்காகவே வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம வந்து அப்படியே கீழே பார்ப்போம். அடுத்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் ஹோஸ்ட் SCP SSH அப்படின்னு. ஸோ நம்ம சிஸ்டம் வழியாக அதை வந்து காப்பி பண்ணி இது பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்லேருந்து இப்போ WGET அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சிஸ்டம் வந்து இந்த மாதிரி க்ளவுட் பேஸ்டாக இருந்து அப்படின்னா டேரெக்டாக நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ரவுட்டர் ஆன் ஆகி ஸோ நமக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரவுட்டர்னு சொல்ல முடியாது, நெட் அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோல் யூஸ் பண்ணி டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. செக்யூர் காப்பி, OCP, ஜஸ்ட் தட் இஸ் அ மீன்ஸ். ஸோ மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. காப்பி ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி ஃப்ரம் கரண்ட் சிஸ்டம் டு ரிமோட் சிஸ்டம், காப்பிங் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரி ஃப்ரம் ரிமோட் சிஸ்டம் கரண்ட் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்ல இந்த சிஸ்டமுக்கும் இந்த சிஸ்டம்ல இந்த சிஸ்டமுக்கும் ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ ஃபைல் மட்டும் கிடையாது, டேரக்டரிஸும் கூட காப்பி பண்ணி விளாண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ திங்க் பண்ணலாம். யா அடுத்தது வந்து வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ். த IP address of the remote system is 132. user system is Ubuntu. name of file host system is import.txt. name of the file list அப்படின்னு கொடுத்துருக்காங்க. with this information is craft or SCP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ SCP அப்படின்னு சொல்லியிருந்தேன், செக்யூர் காப்பி அப்படின்னு. ஓகே, ஸோ இது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் உபுண்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ SCP உபுண்டு home.node.notes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம் த ஃபைல். ஓகே, சரி காப்பி பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது நமக்கு தேவைப்படாது இதில், பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி காமிச்சிக்கலாம் இதை. ஸோ ஆப்ஷன்ஸ் காப்பி அண்ட் இங்கே வந்து அதை பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஐ திங்க் இது பேஸ்ட் ஆகல போல, சரி விடுங்க. SCP Ubuntu at 192.168.1.30. ஸோ ஒரு கோலன் ஹேஷ். ஸோ ஹோம் Ubuntu /documents.txt ஸோ ஸ்பேஸ் notes.txt அப்படின்னு கொடுப்போம். சென்டர். ஐ திங்க் இப்போ இந்த ஹோஸ்ட் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பற்றி கிடையாது, ஏன்னா அந்த ஃபைல் இப்போ ஹோஸ்ட் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சத்தியமாக. ஸோ பார்த்துக்கிறதுக்கப்புறம் now serving file your host from WVB web அப்படின்னு. So Ubuntu machines come pre-packaged with Python 3. Python helpful provides a lightweight and easy to use modules அப்படின்னு, so called HTTP servers அப்படின்னு. HTTP server வந்து pre-packaged Python 3 module வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா பார்க்குறது அடுத்தது. ஸோ this module turns your computer into a quick and easy web server that you can use to serve your own files அப்படின்னு. ஸோ இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபைல்ஸ் வந்து ஓன் ஃபைல்ஸை வந்து மற்றவங்க சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேம் டவுன்லோட் பை அனதர் கம்ப்யூட்டர் சஜஸ் curl அண்ட் wget அப்படின்னு. ஸோ curl யூஸ் பண்ணியோ இல்லை மற்ற ஃபைல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து இது கிடைக்கும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா the Python 3 HTTP server will serve files in directory that you can run into command, but this can be changed by proving options that can be found in the manual pages. Simply all we can do is run Python 3 HTTP servers to start the module in screenshot below. We are serving from a directory called web servers which has a single named file அப்படின்னு. ஸோ சிங்கிள் ஃபைல் நேம் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ Python 3 HTTP servers அப்படின்னு ஸோ சர்வர்ஸ் நேம் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அது எப்படி வாங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ wget HTTP servers அப்படின்னு ஒரு ஃபைலு வெப் பேஜே வந்து காப்பி பண்ணுறதுக்கு இந்த wget வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. On the flow of this model, this has a two-way indexing, so you must know the exact name of the location for the file which is your uses, that's why preferring using updog. What is updog? The most advanced lightweight web browser, but for now let's use Python 3. So updog அப்படி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, பட் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து wget யூஸ் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் வந்து in screenshot above we can see the wget has successfully downloaded the file அப்படின்னு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க wget HTTP இந்த ஃபைல் நேம் கொடுத்த உடனே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து wget ஃபைலோட ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ அப்புறம் வந்து நோ வி கேன் யூஸ் த Python 3 HTTP சர்வர்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் தேவைப்படாது அப்படின்னு கொடுத்துடலாம். டவுன்லோட் த ஃபைல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HTTP இந்த சர்வர்லேருந்து flat.txt கனெக்ட் த ஹெஸ்டர் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க இதுலேருந்து. ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இந்த ஃபைலை. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அந்த ஃபைல் சிஸ்டமில் வந்து இது போகணும். ஸோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ wget HTTP so .10.10.71.226 so colon 8000 /flag flag.txt enter. so connection failed ன்னு வருது. okay, HTTP so திரும்பி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி திரும்பி வந்து SSH அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நம்ம ட்ரை ஹேக் மீ அட் .10.10.71.226 yes password try hack me. okay, now wget okay now wget I think அப்படி இல்லை அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ணுற தப்பு ஒன்று இருக்குது இதில். I'm sorry. ஓகே, நம்ம வந்து HTTP சர்வர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்க சொன்னால் Python 3 இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Python Python 3-m http.server http.server அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ என்டர் அடிப்போம். ஸோ சர்வரிங் போஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஆகிட்டு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம் இப்போதைக்கு. ஸோ ஃபைல் ஓப்பன் நியூ டெர்மினல். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஒரு டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இந்த டெர்மினல் வந்து நமக்கு ஏதாவது கிடைக்குதான் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இவங்க கொடுத்த இந்த இதை வந்து இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். wget ஸோ http // so 10.10.71.226 ஸோ போர்ட் வந்து 8000 .flag flag.txt அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த ஃப்ளாக்குள்ளே ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு இதாகிடுச்சு. ஸோ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ போயிருக்கு இதில். ஓகே, இப்போ ஃபைல் வந்து சேவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ls-l ஸோ ஐ திங்க் இப்போ அந்த ஃபைல் எதுக்குள்ளே இருக்குன்னு தெரியலையே. ஓகே, திரும்பி ls-a யா ஸோ இங்கே இருக்குது. ஸோ .txt அப்படின்னு இருக்குது. ஸோ ஐடியன் ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ மறந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து cat
.flag.txt அப்படின்னு கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ நமக்கான பதில் வந்து இங்கே கிடச்சிருச்சு. ஸோ என்ன பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிஹெச்எம் அப்படின்னு அவங்களே ஃப்ளாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஹெச்எம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ். ஸோ wget. ஸோ இது அதுக்கப்புறம் வந்து வெப் SCRVE வெப் சர்வர். ஸோ சப்மிட். எஸ், ஸோ ஆன்சர் வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது create a download file, further apply you can learn -c how you can read documents on Python 3 HT server module. So control C to stop the Python 3 servers module once you finished அப்படின்னு. ஸோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா control C கொடுத்து முடிச்சிட சொல்கிறாங்க இது நம்மள. முடிஞ்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஒன்ஸு. ஸோ ப்ராசஸ், ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ராசஸ்ஸு. ஸோ ப்ராசஸ் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா ஓகே, இது கொஞ்சம் பெருசு தான் பார்த்துக்கலாம். ப்ராசஸ் ஆர் த ப்ரோக்ராம் தட் ஆர் ரன்னிங் ஆன் யூர் மெஷின். தே ஆர் மேனேஜ் த கர்னல் வேர் ஈச் ப்ராசஸ் ஹேவ் அன் ஐடி அலாகேட்டட் வித் இட். இட் ஆல்சோ நோன் அஸ் PID இன்க்ரிமெண்ட் அப்படின்னு. ஸோ ப்ராசஸ் ஐடிக்கு வந்து PID அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ PS அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். சாரி, எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பேஷ் அண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் ரன் ஆகிட்டு இருக்கு PS அப்படிங்கிறது. ஸோ இப்போது தேவையில்லதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். இந்த சிஸ்டம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு ஸோ PS. ஸோ இதுலேயே வந்து பேஷ் இது ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க we can use the friendly PS command to provide a list of running process hours or our sessions and some of the additional information such as status code. The session that is running is how much usage of the time CPU using and the name of the actual program or command by using the command executed அப்படின்னு. ஸோ கமாண்ட் என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொன்றா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து PS, அது PSAS, ஸோ PSAUX. ஸோ ஏகப்பட்ட ஃபைல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரைஹேக்மி SS, ட்ரைஹேக்மி இது மாதிரி ஏகப்பட்ட ஃபைல்ஸ் இருக்கும். ஒன்று தனி யூனிக் ஐடி வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு பேக்ரவுண்டில். ஸோ இதான் PID அப்படின்னு சொல்கிறது. 1 2 3 4 5 6 7 இந்த மாதிரி ஏகப்பட்ட PID இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம போக போக வந்து இந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி நீங்கள் படிச்சு பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா ரொம்ப வளவலா குலகலாம் இழுக்க விரும்பல நான். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்துடலாம். Another very useful command is the top command. Top command gives the real-time statistics that a process running in the system instead of one-time review. So இந்த சிஸ்டம் வந்து ஒன் டைம் இருக்கிறது பதிலாக எல்லா இது காட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வில் ரீஃப்ரெஷ் எவ்ரி 10 seconds. ஸோ இது 10 செகண்டுக்கு ஒருக்கா ரீஃப்ரெஷ் ஆகும் கொடுத்துருக்காங்க. பட் ஆல்சோ ரீஃப்ரெஷ் வென் யூ யூஸ் த arrow keyboard to browse various arrows. Another great command to again into system is top command அப்படின்னு. ஸோ டாப் கமாண்ட் கொடுத்து இதில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, டாப் ஓகே TOP டாப். ஸோ டாப் ப்ரையாரிட்டி, ஸோ PR. ஸோ இதான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. சிஸ்டம் MD அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைம் வந்து இப்படி பண்ணும்போது ஒன்று மாறும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, நல்லது தான். ஸோ கில் பண்ணுற கமாண்டு. ஸோ எப்படி கில் பண்ணுறது அப்படின்னு. ஸோ கில் 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஆப்ரேஷன் இஸ் நாட் பர்மிட்டட். ஓகே, யா ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து நம்ம கொள்ளணும். ஸோ நமக்கு வேண்டாத கமெண்ட்ஸ் ஏகப்பட்ட ரன் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறத இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இந்த மாதிரி கில் ப்ராசஸ் வந்து கில் ஒன்ஸ் அப்படின்னு. ஸோ கில் டெர்ம் அப்படின்னா கில் த ப்ராசஸ் பட் அலவுஸ் இட் டூ சம் clean up before ஹெட் அப்படின்னு. ஸோ கில் த ப்ராசஸ் டஸ் நாட் எனி clean up facts. கில் SIG ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் ஆர் சஸ்பெண்ட் அ ப்ராசஸ். ஸோ டேர்ம் அப்படின்னு கொடுத்தா வந்து பட் இட் அலவுஸ் யூ டு டூ சம் கிளீன் அப் டாஸ்க் பிஃபோர். ஸோ இது வந்து கொடுத்தா அப்படின்னா க்ளீன் பண்ண சொல்லுமாமா இது. ஸோ அப்புறம் வெறும் கில் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து க்ளீன் அப் பண்ணுமாமா. ஸோ க்ளீன் எதுவும் பண்ணால் ஜஸ்ட் ப்ராசஸ் வந்து கில் பண்ணிடும். ஸ்டாப் அப்படின்னு கொடுத்தா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருமாமா. ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ PID கொடுத்த மாதிரி PID, சிஸ்டம் 1, ஆப்ஷன், சர்வீசஸ், அப்பாச்சிஸ், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெருசு தான். பட் நான் ரொம்ப கொலகலான்னு ஜஸ்ட் நம்ம அந்த ஆன்சர் பார்த்துக்கலாம். இது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது ஃபுல்லாமே வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து நியர்லி வந்து இது 1 hour ஆயிரும். ஏன்னா இது டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, 3 இருக்குது. ஸோ இது 3ஐயும் வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அது தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ரீட்மி. ஸோ தேவையில்லை. இஃப் யூ ஆர் லான்ச் அ ப்ராசஸ் வேர் த ப்ரீவியஸ் ஐடி வாஸ் 300, வாட் வுட் பி த ஐடி ஆஃப் த நியூ ப்ராசஸ் பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராசஸ் ஐடி வந்து பிஃபோர் ஐடி வந்து 300 இருந்தால் இப்போ வர ஐடி 301. ஐ திங்க் கரெக்ட் தான். 301. ஓகே ஓகே.
if I wanted to cleanly kill a process, what signal would we send it அப்படின்னு. ஸோ இது வந்து கில் பண்ணோம் அப்படின்னா என்ன இது வந்து பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாண்டட் டு கில்லிங்லி ப்ராசஸ் அப்படின்னு. ஸோ கில்லிங்லி அப்படின்னா என்ன ப்ராசஸ் வந்து ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக இங்கே இருங்க, ஸ்டாப் ஆர் சஸ்பெண்ட் அப்படின்னு இந்த இருக்கு. அப்புறம் வந்து கில் த ப்ராசஸ் பட் அலவுஸ் த கிளீன் அப் டாஸ்க் அப்படின்னு. ஸோ கிளீன் அப் டாஸ்க் பண்ணுறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சிக் டேர்ம் அப்படின்னு. ஸோ இதான் வந்து நம்ம கொடுக்க போறீங்க, சிக் டேர்ம் அப்படின்னு. ஓகே, ஸோ SIG TERM, சிக் டேர்ம். locate the process that is running on the deployed instant. ஸோ என்ன ப்ராசஸ் வந்து டிப்ளாய்டு இன்ஸ்டன்ட் வந்து டிப்ளாய்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும், பட் இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் கிளியர். ஓகே, ஸோ PSAUX. ஓகே, ஸோ பைப் சிம்பிள். ஸோ இது வந்து என்ட்ருக்கு மேலே இருக்கும். அண்ட் லெஸ் ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து நம்ம கொடுக்கணும், ஐ திங்க் ஸோ. ஸோ அதோட ப்ராசஸ் ஐடி வந்து நமக்கு கிடைச்சா மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஸோ என்ட்ரு அடிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு ஏகப்பட்ட ஃபைல்ஸ் வந்து இருக்குது. பட் இதில் வந்து நமக்கு தேவையானது 1-2 ஃபைல் மட்டும்தான். அதை தவிர்த்து வேறு எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஸோ அது வந்து நம்ம இது பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஐபி அட்ரஸ்லேருந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, பட் இப்போதைக்கு எது வரலன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஓகே, அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னு. ஸோ எந்த ப்ராசஸ் ஐடி, லொக்கேட் த ப்ராசஸ் தட் இஸ் ரன்னிங் ஆன் த டிப்ளாய் இன்ஸ்டன்ட் 10.10. ஓகே, இந்த ஐபி அட்ரஸ் நீங்கள் கண்டுபிடிக்கிறது தெரியல. ஓகே, no debugging. okay, ஓகே, பட் இருந்தாலும் மேலே இவ்வளோக்கா வரல. ஓகே, யா கிடச்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா THM ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு ஃப்ளாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரூட்டோட ஹோஸ்ட்டில் இது மட்டும் தான் ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஆக்சுவலி ஐபி அட்ரஸ் கிடையாது. ஸோ நம்ம டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு இதில். ஸோ THM, ஸோ PROCESSES ப்ராசஸ். Yes, answer is correct. So what command would we use to stop the service, my service அப்படின்னு. ஸோ மை சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா SYSTEM system CTL. ஸோ ஸ்டாப் மை சர்வீஸ். ஓகே, எஸ், கரெக்ட். Okay, what command would we use to start the same service in the boot of the system? ஸோ பூட் பண்ணும்போது என்ன சிஸ்டம் வந்து இது பண்ணோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டாப் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ SYSTEM system CTL enable my service. ஓகே, மை சர்வீஸ். ஓகே, ஹிண்ட் கரெக்டாக தெரியல. system.cl service options அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சப்மிட் பண்ணுவோம். எஸ். So what command would be used to bring a previously background process back to the foreground அப்படின்னு. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம என்ன முன்னாடி கொடுப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணுற ப்ராசஸ் வந்து முன்னாடி கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஃபர்க்ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபர்க்ரவுண்ட். ஸோ FG அப்படின்னு தான் இது. எஸ், ஆன்சர் கரெக்ட். ஸோ அடுத்தது இது கொஞ்சம் பெருசு தான். ஓகே, பார்த்து முடிச்சாலாம் இதையும். க்ரான் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆட்டோமேஷன் டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு வந்து இந்த க்ரான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து க்ரான் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜாப்ஸ் வந்து தனியாக பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ரன் பண்ணோன்னே இல்லை வந்து சிஸ்டம் இருக்கும்போது நமக்கு ஒரு ஜாப்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Users may want to schedule a certain actions or task after the system has been booted. For take example, running commands, backupping files, or launching your favorite programs on such as Spotify or Google Chrome அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இது பண்ணுறோம் அப்படின்னா பூட்டபிள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம லான்ச் ஆகணும்.
ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகணும், இல்லை ஸ்பாட்டிஃபை ஓப்பன் ஆகணும், இல்லை வந்து வேறு ஏதாச்சும் பிடிச்சது அப்படின்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான இது. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் ஆர் த மினிட்ஸ் டு எக்ஸிக்யூட், ஹார்ஸ் டு எக்ஸிக்யூட், டிஓஎம் what day of the month to execute, month of the year to execute, DOW day of the week to execute, CMD னா actual command will execute அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, let us see example of backup files. You wish you can backup schematics documents every 12 hours. We could use the following formatting: 0 *cp room directory where backups அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கப்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, an interesting feature of the cron tabs is this also supports wildcard or async அப்படின்னு. So star அப்படின்னு கொடுத்துருக்காங்க. If we do not wish to provide a value for a specific field, we do not care what month, day or year to execute, only to execute every 12 hours with specific network அப்படின்னு. ஸோ ஸ்டார் மோடை கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன இதுன்னு தெரியாது, பட் 12 hours ஒர்க்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்துருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Cron tabs can be using cron tabs -e அப்படின்னு கொடுத்துருக்காங்க, where you can select an editor such as Nano to edit your cron tabs அப்படின்னு. ஸோ cron tabs வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ensure you are currently deploying instead of looking at the running cron tabs அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஏன்னா வந்து இது பண்ண தேவையில்லை. where that we can use cron tab -e to edit user prompts அப்படின்னு. ஓகே, when will the cron tab are deploying instant அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரன் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, deploy instant அப்படின்னு. ஸோ இது எப்போ ரன் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் வந்து நம்ம நானோ ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து ரன் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரான் ஜாப்ஸ், ஸோ க்ரான் அந்த இது வந்து நம்ம இது பண்ணி இது பண்ணால் மட்டும்தான் இது வந்து ரன் ஆகும். ஸோ CRON cron tab -e. ஓகே, ரீபூட் ஆயிருக்கு சிஸ்டம். ஓகே, பைத்தான் சொல்லி லோக்கல் ஹோஸ்ட் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகே, ஓகே, இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து ரீபூட்டில் தான் இருக்குது. ஸோ ரீபூட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரீபூட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீபூட் அப்படிங்கிற ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ அட் ரீபூட். ஓகே, ஸோ எல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னா வேல்யூ இந்த அப்ரிஷியேஷன் காலம் அப்படின்னு. ஸோ காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே ரீபூட் தான் இருக்குது. ஸோ ரீபூட், எஸ். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் நம்ம அடுத்தது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ட்ரடியூசிங் பேக்கேஜஸ் சாஃப்ட்வேர் ஆப்ஸ் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒன்றும் கிடையாது நண்பா. when developing a wish to submit a software to community that will have APT அப்படின்னு. ஸோ APT நம்ம போட பண்ணல சொல்லுவோம், APT -get update அப்படின்னு. ஸோ APT அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டால் பேக்கேஜ் சாஃப்ட்வேர், ஸோ அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி ஏகப்பட்டதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏகப்பட்டது இருக்குது. So the using tools will be released by using the wild. So two of the most redeeming features of the Linux shine to light here. Use accessibility and merit of the open source tools. While using the ls command on the Ubuntu 20.4 Linux machines, these files serve as a gateway or registry. Gateway registry கொடுத்துருக்காங்க. Wishlist operating system vendors will maintain their own repositories. You can also add community repositories to your list. This allows you to extend the capabilities of your OS. Additional repositories can be added by using the apt add apt repositories கொடுத்துருக்காங்க. ஸோ adding and removing. Okay, so package வந்து remove பண்ணுறதுக்கு dpkg. ஸோ dpkg அப்படிங்கிறது decompress packages அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது. let us walk through adding and removing the process using apt command will institute above. When you can install software using the local packages dpkg. Benefits of the means we can update systems. ஓகே, இது ரொம்ப பெருசு தான் போல. ஸோ let us download the gpkg download file using the key trust அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து நம்ம இது பண்ணுவோம். ஸோ sublime.txt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் debian -download as stable. ஸோ apt get update ab sublime.txt. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நார்மல் இதுலேயே வந்து ட்ரை பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இது ஆக்சுவலாக வந்து இதில் ஆக்சுவலி தேவைப்படாது நமக்கு. ஜஸ்ட் இது வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க ஏபிடி அப்படிங்கிறது, இது போக ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. பட் வந்து நமக்கு ஸோ நார்மலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்குறோம் இதில். ஸோ இப்போ வந்து ஏபிடி சாஃப்ட்வேர் ரிமூவ் பண்ணுறது எப்படி, சாஃப்ட்வேர் வந்து சப்ளைன் இது இருக்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து sudo apt get install PHP அப்படின்னு கொடுத்தா அப்படின்னா PHP வந்து இன்ஸ்டால் ஆகும் நமக்கு இப்போ. ஸோ பார்த்தீங்கன்னா PHP வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஏபிடி அப்படின்னா ஆப் இன்ஸ்டால் ஆகுறது. ஸோ அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கெட்டு, ஸோ இன்ஸ்டால் பிஎஸ்பி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. பட் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி இது நம்ம சிஸ்டம் கிடையாது, வேறு சிஸ்டம் தான், ப்ரைவேட் சிஸ்டம் கூட கிடையாது நமக்கு. ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் ஜஸ்ட் ஏபிடி ட்ரைஸ் ஏபிடி அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயம் கிடைக்கும். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ இது வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ இதையும் வந்து முடிச்சிடலாம் நம்ம. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, briefly touch upon log files and where we can find the Linux fundamental mission part 1. However, it's quickly recap. Let's look at where directory அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் வந்து டேரக்டரி வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு. ஸோ லாக் ஃபைல்ஸ், வேர் ஃபைல்ஸு, ஸோ லாகோட ஃபைல்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்லேயும் வந்து ஒவ்வொரு லாக் ஃபைல்ஸ் இருக்கும். நம்ம சிஸ்டமில் வந்து லாக் ஃபைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து cd-var, ஸோ log logs. ஸோ பார்த்தா சொன்ன மாதிரி ஏகப்பட்ட லாக் ஃபைல்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ 1 2 இல்லை, ஏகப்பட்ட இது இருக்குது லாக் ஃபைல்ஸ் இதில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா log 1, after log 1, front config, ஏகப்பட்ட லாக் இருக்குது இதில். ஸோ இதான் வந்து லாக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் வந்து மெயினாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு காட்டுறது இருக்குமே தெரியல இதில். ஸோ FA சிஸ்டம் லாக், ஸோ Apache 2 தேவைப்படுது. யா இல்லை அப்பாச்சி இல்லை, ஐ திங்க் ஸோ. யா அப்பாச்சி இதில் இல்லை. யா இங்கே இருக்குது ஏபிடி. ஓகே ஏபிடி தான் இருக்குது. அப்பாச்சி ஓகே, அப்பாச்சின்னு ஒன்று காணும். ஓகே விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க இதில். இதெல்லாம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துருவோம். வி briefly touch upon long files. ஓகே இதில் விட்டுலாம். The operating system has been prettily good for automation managing these logs process known as rotating. I have highly some of the logs in 3 services running on the Ubuntu machine. Apache 2 web server logs for the fail to ban services, which is used to monitor attempt brute forces. For example, web services which are used in firewalls அப்படின்னு. ஸோ ஃபயர்வால் இன்டராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. The services and logs are a great way in monitoring the health of the system and protecting it. சர்வீஸ் வந்து சிஸ்டம் வந்து லாக் ஃபைல்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் செக்யூர் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Not only that, but the logs of services such as web services contains information every single request, allowing developers, administrators to perform issues investigating into priority அப்படின்னு. ஸோ என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு தெரியாம சிஸ்டமில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நோண்டிட்டாங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்குது அப்படிங்கிறது லாக் ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் இப்போ என்ன தோணுது இதுலேருந்து படிக்கும்போது உங்களுக்கு, ஸோ இனிமேல் யார் சிஸ்டம்குள்ளே போனாலும் உங்கள் லாக் ஃபைல்ஸ் டெலிட் பண்ணி தான் நீங்கள் வெளில வரணும் அப்படின்னு தோணுது. There are of course lots of stored information about who OS is running itself and the action that performed by users such as authenticate settings அப்படின்னு. ஸோ ஏகப்பட்டது இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றுனா ரெக்வயர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி தான் வாங்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும் பண்ணுறதுக்கு. பட் சிம்பிளாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ பார்ப்போம். வாட் இஸ் த ஐபி அட்ரஸ் ஆஃப் த யூசர் ஹூ இஸ் விசிட்டட் திஸ் சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த யூசரோட சைட்டில் வந்து விசிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து லாக் ஃபைல்ஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து cdapach Apache no such final directory. ஓகே வேர் லாக்குள்ளே வந்து Apache 2 Apache 2 ஓகே இதுக்குள்ளே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க, வெயிட் பண்ணலாம் இருங்க. ஸோ cd dot okay, so ssh, so try hack me at, நம்ம கேன்சல் பண்ணது மறந்துட்டேன். ஸோ அதனால தான் நமக்கு இப்படி இருக்கு. string.10 ஓகே ஓகே சிஸ்டம்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு நம்ம சிஸ்டம்குள்ளே இப்போ. ஸோ இப்போ வந்து லாக் ஃபைல்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஸோ cd-var log Apache 2 ஸோ ls. ஸோ இப்போ வந்து நமக்கு ஏகப்பட்ட லாக் ஃபைல்ஸ், லாக் எரர்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் தான் பார்க்க போகிறது. இதில் நம்ம யார் வந்து லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து செக் பண்ணணும் இந்த ஐபி அட்ரஸில். ஸோ அது கண்டுபிடிக்காம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஆக்சஸ் பேஜ் வந்து இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து லெஸ், ஸோ access access.log. ஸோ ஆக்சஸ் ஃபைல் வந்து இது இருக்குது. ஸோ இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். எஸ். ஸோ என்ன ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு யாரோ லாக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஐபி அட்ரஸ் நமக்கு வந்து தெரியல இப்போதைக்கு.
ஸோ இன்னொரு ஐபி அட்ரஸ் அப்படின்னா ஓகே இருக்கு. ஸோ 10.9.232.111 ஓகே. ஸோ இதான் இங்கே இருக்க ஐபி அட்ரஸ். ஸோ இதை வந்து கொடுக்குறோம். ஸோ இதை கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். எஸ், ஆன்சர் கரெக்ட். வாட் ஃபைல் டிட் தே ஆக்சஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபைல் வந்து ஆக்சஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து cat sanddogs.jpg. எஸ். ஸோ ஆக்சஸ் பண்ண ஃபைல் இங்கே இருக்குது. ஸோ கெட் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபைல் தான் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபைல் வந்து நம்ம இது பண்ணிட்டோம். தட்ஸ் இட். ஸோ அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஸோ ஃபைனல். ஸோ இதில் வந்து நம்ம ஏகப்பட்ட இதெல்லாம் படிச்சிட்டோம். ஸோ அதுக்கு மேலே ஃபைல் கமாண்ட் என்ன, ட்ரை ஹேக் மீ, ஃபைல் கமாண்ட்ஸ், பேஷ் ஸ்கிரிப்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1/2 hour பார்க்க ஆயிருக்கும், இல்லை அதுக்கு மேலே கூட ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போதைக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷின் தேவைப்படாது. ஸோ டெர்மினேட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு, கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் வந்து இது பண்ணிட்டதில்ல. ஸோ என்ன சொல்கிறது உங்களுக்கு, ஸோ மேக்ஸிமம் நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுக்காக இது வந்து பண்ணிட்டேன். பட் நோ இஷ்யூஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நெக்ஸ்ட் சீசன்லேருந்து கண்டிப்பாக பண்ணும்போது நிறைய பார்ப்போம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா இன்னைக்கு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சிடிஎஃப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கமெண்ட் சொல்கிறேன். ஸோ அது போக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இந்த மாதிரி ஏதாவது படிக்கணும் ஆசை இருந்தால் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் மெசேஜ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்காக ஹெல்ப் நான் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க உங்களை நான் யாழ். ஸோ பை ஃப்ரெண்ட்ஸ்.